கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஏசியா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்காக காத்திருப்பது நல்லது, கர்த்தருடைய இரட்சிப்புக்காக காத்திருப்பது நல்லது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் புதுபலன் அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் கர்த்தருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். நீ கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே நீ காத்திரு. கர்த்தருக்காக நாம் காத்திருக்கிற பொழுது நம்முடைய இருதயம் ஸ்திரப்படும். கர்த்தர் நம் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நிச்சயமாகவே நாம் திடமனதா இருந்து கர்த்தருக்காக நாம் நிற்கிற பொழுது, நீதிக்காக நாம் நிற்கிற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், நீங்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய காரியத்திலே ஒரு நீதியை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.